some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby. It's just twist your body. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, but I don't wanna jinx it, baby. Let's not get ahead of my time. Oh, but I don't wanna miss you, baby. So I stand up and speak my mind. Oh, Good morning to all. Oasis of life. Albert Einstein once said, "Never stop learning, as life never stops teaching." The curiosities of life, the wonder of experiments, and joy in observing are all going to be there in today's science exhibition and a typewriting center Pleasing. Now I invite our school secretary, Reverend Father Arul OFM Kabujin, Provincial Procurator Mary Queen of Peace. Jesus, light of the world, shine upon us. Set us free by the truth now bring us. Shine on me, shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send for the world. Lord, and let there be light. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். பேப்பர் மட்டும் தான் காசு ரைட் பேப்பர் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக்கணும் ஆசை. ஃபாதர் தான் அந்த சமையல் சொல்கிறாங்க. ஸ்கூலில் செக்ரட்டரி ஃபாதர். பிள்ளைங்க ஏதோ ஒரு பயன் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு ஆசை. சர்வீஸாக நீங்கள் போட்டு மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருக்கும்
அப்டேட்டட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே கீபோர்டு தான் முக்கியம். கீபோர்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறவங்கள அவ்வளோ ஈஸி. அதனால் குழந்தைங்களுக்கே அதை இப்போவே பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம கீபோர்டை தேடுவோம் ஒவ்வொரு எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் ஃபாதர் ஒரு முயற்சி செஞ்சாங்க. நிறைய பேர் கேட்டு இதை பண்ணி நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ அதனால் we also appreciate for the ASME correspondence. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்றா. There are straw planets, asteroids, and comets. There are born in sun. Very good. Surya Kudumbatinude solar system in the family. New land. Radars can be found in many countries. Explanation தான். Body expression. சொல்லுவோம். Don't know. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி தானே நீங்கள் பண்ணீங்கன்னா வெரி குட். எப்படின்னா நம்ம பண்ணுவோம். To people with his words. Let us listen to the reading from the Holy Bible. Now I would like to invite Mrs. Sudharani to read the Holy Bible. Reading from the Holy Bible. Proverbs 9, verses 10 and 11. The fear of the God is beginning of wisdom, and the knowledge of the Holy One is instant. For me, your days will be multiplied, and your years will be added to your life. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J. மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. Let us kick off our celebration with a welcome speech. It is with great pleasure that we invite our teacher, Mrs. T. Gracelyn White, to deliver welcome speech. Teachers, really proud of you. நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும். சென்ட் மேரி ஸ்கூல், சென்னம்பட்டி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த கள்ளிக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல்,
அப்புறம் மிஷின் ஸ்கூல் வெள்ளாங்குளம். ரொம்ப நீங்கள் ரொம்ப நன்றி. உங்களுடைய டீச்சர்ஸுக்கும் உங்களுடைய கரஸ்பாண்ட் HM அனைவருக்கும் மிக நன்றி. நிஜமாக இதோடைய சயின்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் லயன்ஸ் கிளப் சதீஷ் சாரு, ரமேஷ் சாரு, மணிகண்டன் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் உங்களை ஊக்கப்படுத்த வந்திருக்காங்க. இல்லை உங்களோட பயன் சார் லயன்ஸ் கிளப்லேருந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய செய்கிறாங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்னென்றால் நட்பு ரீதியாகவும் பணி ரீதியாகவும் இந்த லயன்ஸ் கிளப்பு இன்னும் அதிகமாக உலரணும், அதிகமாக உயரணும் என்று நீங்கள் உங்களுடைய கடவுளை நினச்சிக்கிங்க. Good morning everyone present here. I am happy to welcome you all. Here we also gathered to celebrate the opening of our new typewriting class and the science exhibition events. First, I welcome our chief guest, Reverend Father Arul, OFM Gap, Provincial Procurator. Welcome, Father. Next, Mr. D. Selvam, District Governor of Lions Club. Welcome, sir. Next, Mr. C. Manikandan, Vice District Governor of Lions Club. Welcome, sir. Mr. M. Stalin Arike Rajab, Lions Clubs. Welcome, sir. Here, Ramesh, Lions Club of. Welcome, sir. Next, sir, Bhaskara Shedubadi, Lions Club of. Welcome. Mr. Manoharan, Headmaster of Hindu Nadark High School of Chennambatti. Welcome, sir. Mr. Walter, Headmaster MELIM Primary School of Bellagulam. Welcome, sir. St. Mary's School, Karyapatti. Sister, welcome, ma'am. Comes here. In spite of his busy schedule, we are grateful for your time and support, which inspires our students to excel in both practical skills and scientific explorations. We look forward to your address and the valuable insight you will share. Thank you for gracing us with your presence. Next, I welcome our school correspondent, Reverend Father T. Periyasamy, OFM Cap, the one who acts as a pillar of support and strength with a clear vision and passion, envied with novelty in all the activities of the school. Let me welcome you, Father, to this auspicious occasion. Next, I welcome our principal ma'am, teacher, non-teaching staff and parents. Next, I welcome the students who are the sources of this celebration. Once again, I welcome all of you this function. Thank you one and all. நம்ம பள்ளி சார்பாக வெல்கம் பண்ணிட்டோம். இப்போது லயன்ஸ் கிளப் சார்பாக சதீஷ் சார் ரொம்ப ஆக்டிவாக அழகாக இருப்பார். இவர் வயசு சின்ன குழந்தை மாதிரி அங்கேயும் ஓட்டே இருப்பார். இப்போ லயன்ஸ் கிளப் சார்பாக வெல்கம் பண்ணுவார். அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய லயன்ஸ் மாவட்டம் 3242B மாவட்டத்தின் சார்பாக முதலில் வருக வருக என்ற ஒரு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, ஆசிரியர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய திரளான பெற்றோர்களே, இந்த லயன்ஸ் பேரியக்கமானது எங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா சர்வ் டுகெதர். நாங்கள்லாம் ஒன்றிணைந்து தொண்டு செய்வது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு இந்த லயன்ஸ் பேரியக்கம் உலகத்திலே 240 நாடுகளுக்கு மேலாக இருக்கின்றது. நம்மளுடைய மாவட்டமானது 3242Bலே நிறைய சங்கங்கள் இருக்கின்றன. அதனுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் இந்த சயின்ஸ் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்துள்ளார். அவர்தான் MJF லயன்ஸ் C. மணிகண்டன், கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3242B. நல்ல ஒரு பலத்த கையொலி கொடுத்து அவர்களை வருக வருக என திருமங்கலம் சிட்டி லயன்ஸ் கிளப் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால், எங்களுடைய கேபினெட்டினுடைய அடிஷ்னல்
ட்ரெஷரர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து இருக்காங்க. எங்கள் கேபினெட்டில் முக்கியமாக கேபினெட்டுனா நீங்கள் நிறைய பார்லிமெண்ட்டில் தான் கேபினெட் இருக்குன்னு நினைக்காதீங்க. பார்லிமெண்ட்டை கூட ஒரு கட்டமைப்பு உள்ளது எங்கள் லைன்ஸ் இயக்கம். அதில் இருக்கக்கூடிய கேபினெட்டினுடைய அடிஷ்னல் ட்ரெஷரர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை வருக வருக என திருமங்கலம் சிட்டி லைன்ஸ் கிளப் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய மிக முக்கியமான அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மண்டல தலைவர். எங்களுடைய மண்டல தலைவர் கூகுள் மண்டலம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு, மாணவர்களுக்கு சேரணும், என்னென்ன இருக்குன்றதை சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்றைய கவர்னர் செல்வம் சார் அவர்கள் வந்து கூகுள் இப்படி எங்களுக்கு மண்டலத்துக்கு பேரே வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க, சோசியல் மீடியாவினுடைய பேர்கள். ஸோ அதில் கூகுள் மண்டலத்தின் தலைவராக எங்களுடைய எம்ஜேஎஃப் லைன் எம்எஸ்ஜி இளங்கோவன் சார் இங்கு வருகை புரிந்துள்ளார்கள் இந்த அறிவியல் கண்காட்சிக்கு. ஸோ அவர்களை திருமங்கலம் சிட்டி சார்பாகவும் நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக திருமங்கலம் சிட்டியினுடைய சார்பாக எங்களுடைய ஜோன் சேர்மன் பழனியப்பன் சார் அவர்கள். ஸோ இவர்கள் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு வட்டார தலைவர். எங்களுடைய வட்டாரம் 5 எங்களுடைய சங்கமானது வருகின்றது. இந்த வட்டாரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பழனியப்பன் சார் அவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் எங்கள் திருமங்கலம் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக மிக முக்கியமானது எங்கள் கிளப்பு திருமங்கலம் சிட்டி லைன்ஸ் கிளப்பு. உங்கள் டீச்சர்ஸுக்கெலாம் தெரியும், இங்கே இருக்க டீச்சர்ஸுக்கு நிறையா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க, அதை ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு. திங்கக்கிழமை வந்து திருமங்கலத்தில் நடந்தது. ஸோ அதனுடைய 2025-26 எங்கள் லைன்ஸ் ஆண்டினுடைய தலைவராக எங்களுடைய கிளப் திருமங்கலம் சிட்டி லைன்ஸ் கிளப் 32வது ஆண்டினுடைய தலைவராக லைன் இன்ஜினியர் ரமேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களும் இங்கு சிறப்பாக வருகை புரிந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனாக திருமங்கலம் சிட்டி கிளப்பிலுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் எங்களுடைய அண்ணன் பாஸ்கர சேதுபதி அவர்கள். இவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். எங்களுடைய கிளப்பினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி செல்கின்ற எங்களுடைய அண்ணன் பாஸ்கர சேதுபதி அவர்களை இந்த உங்கள் மூலமாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் நாங்கள் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக பிரைம் டிசி எங்களுடைய அருண் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அவருக்கும் நிறையா ஒரு புரோட்டோக்கால், எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து பிரைம் டிசி ட்ரெஷரர் ஃபோரம் சொல்லிவிட்டு பொருளாளர்களுக்குரிய ஒரு ஃபோரம் எங்களுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த ஃபோரத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனாக இன்றைக்கி பிரைம் டிசியாக டிஸ்ட்ரிக்ட் 3242B எங்களுடைய லைன்ஸ் மாவட்டத்தில் சிறப்பாக துடிதுடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர் அருண் அவர்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய பெரியசாமி ஃபாதர் அவர்கள். ஸோ ஏன்னா எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வாங்க சார்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போயே நான் சொன்னேன், சார் ஒரு அறிவியல் கண்காட்சி நடத்துங்க, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தைகளுக்கு அது ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யட்டும் சார். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவோம். ஒரு இனிஷியேட் பண்ணால் தான் அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றது தெரியும். அப்படி நான் சொன்னதை வந்து உள்வாங்கிக்கிட்டு இன்றைக்கி உடனடியாக இந்த ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனை ஏற்பாடு பண்ண ஃபாதர் பெரியசாமி அவர்களுக்கும் பிரின்சிபால் மேடம் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு என்னுடைய வரவேற்பு உரையை இதுடன் முடித்து கொண்டு அடுத்ததாக லயன்ஸ் வழிபாடு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய திருமங்கலம் சிட்டி சங்கத்தின் சார்பாக மாவட்டத்தினுடைய பிரைம் டிசி அவர்கள் அருண் அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்குமாறு தயவுசெய்து கேட்டுக்கொள்கின்றோம். லயன்ஸ் வழிபாடு. நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கையிலே பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கிறேன்.
அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. அடுத்ததாக லியோ பிளட்ஜ், என்னுடைய டாட்டர். இதனுடைய ஒரு முக்கியமான கன்சர்ன் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ இன்றைக்கி தியாகராஜா காலேஜில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்கு இது சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலினுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்னாக இது இருந்திருக்கு. ஸோ அதில் நான் பெருமை கொண்டு இந்த லியோ பிளட்ஜ், ஏன்னா சிறு வயதில் இருக்கவங்களுக்கு லியோ பிளட்ஜ் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வாசிப்பதற்கு என்னுடைய டாட்டர் எஸ் லோகிதா அவர்கள் வருகிறார்கள். I pledge of my hands extended and open to help those in need. I pledge of my heart, reach for it and it will be touched. I pledge of my ears to hear another's outcry, my eyes to see the plight of others, my knowledge to bring a man closer to his dreams. I pledge myself for the betterment of my community, my state and my country. Thank you. நன்றி. எப்பயுமே எங்களுடைய லைன்ஸ் இயக்கத்தில் அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்க கேட்டுக்கொள்வோம். ஸோ அனைவரும் அந்தந்த இடத்துல அப்படியே நின்று உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்கவும். யார் எந்த மூமெண்ட்டும் வேண்டாம், அங்கேயே நில்லுங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அனைவரும் அமைதி காத்து ஒரு மௌன பிரார்த்தனை உலக அமைதிக்காக. அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் வந்து வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜோன் சேர்மனாக இருக்கும்போது, அவர் மதுரை அரிஸ்டோ சங்கத்தில் இருக்கும்போது நாங்கள் அவர் சிறப்பாக பணியாற்றியுள்ளோம். பல்வேறு சேவைகளுக்கு சொந்தக்காரர். இப்படி ஸ்கூல் ப்ரோக்ராம் என்று சொல்லுகின்ற பொழுது இமீடியட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது எங்களுக்கு வந்து லைன்ஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்னருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் மணிகண்டன் சார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இந்த நிகழ்வு என்பதால் உடனடியாக அவர் ஒற்றுக்கொண்டு, அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி ZCRC ஸ்கூலிங்கினுடைய துவக்க விழாலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த தூய இருதய பள்ளி சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலினுடைய சயின்ஸ் எக்ஸிபிஷன், நான் சொன்னேன் ரூரல் ஸ்கூல். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன். புனித ஜோசப் ஸ்கூல் எல்லாம் வந்தோடனே கவர்னர் உரையாற்றினால் சிறப்பாக இருக்கும். ஸோ அனைவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுங்க. எங்களுடைய கவர்னர் வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு தேவை திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார் அடுத்த ஒரு சில வருடங்களில். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J. மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய கவர்னர் வந்து எந்த கவர்னர் வந்தாலும் இந்த பள்ளி குழந்தைகளை மட்டும் விடமாட்டோம்.
பள்ளி குழந்தைகளை மட்டும் ஏதாவது ஒரு சேவை திட்டங்கள், இப்போ எங்களுடைய இன்ஸ்டாலேஷன், எங்களுடைய பதவியேற்பு விழாவில் ஒரு 7-8 சேவை திட்டங்கள் நடந்தது என்றால் அதில் ஒரு 5-6 சேவை திட்டங்கள் பள்ளி குழந்தைகளுக்காக மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய இயக்கம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கே விதை போடணும், எங்கே இன்புட்டு கொடுக்கணும், எங்கே அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது இந்த லைன்ஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு இந்த சிறு வயதில் என்ன சொல்லி தர்றாங்களோ அதுதான் பசுமரத்தாணி போல் பதியும். அது மாதிரி எங்கள் லைன்ஸ் இயக்கத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயே நாங்கள் ஒரு லியோ கிளப்புன்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும். லியோ கிளப்புன்றது அப்படின்னா ஒரு 12 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் உள்ள உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகள் ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு சர்வீஸ் பண்ணலாம். நீங்களே உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸை ஒரு கோஆர்டினேட்டராக போட்டுக்கலாம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இல்லை எங்கள் கிளப்பில் இருந்து ஒரு அட்வைசர் ஒருத்தர், இப்போ பாட்னே பாஸ்கர சேதுபதி மாதிரி எங்கள் கிளப்பில் இன்ஜினியர் ரமேஷ் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு அட்வைசராக இருப்பாங்க. அதுக்கு மேலே என்னைய இந்த வருடம் டிசியாக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, லியோ டிசியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்படி எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த பள்ளியிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நீங்களாம் நல்லா படிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன இன்புட்டு தான் நாங்கள் செய்கிற இந்த இனிஷியேஷன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதுக்குரிய ஒரு மோட்டிவேஷன். இந்த தலைமை பண்பு, ஒரு அனுபவம், ஒரு வாய்ப்பு இந்த பெரியவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று லயன்ஸ் பேரியக்கம் விரும்புகிறது. அதன் அடிப்படையில் தான் லியோ கிளப்புன்றதே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லீடர்ஷிப், எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. 140 நாடுகளுக்கு மேலாக இந்த லியோ இயக்கமானது இயங்கி கொண்டிருக்கிறது. 8500 சுமார் 10,000 கிளப்பை நெருக்கி இன்றைக்கி உலக லெவலில் லியோ கிளப் இருக்குது. எங்களுடைய மாவட்டத்தில் 3 to 4 to Bயில் 17 கிளப் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நாங்களும் இந்த ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கோம், லியோ கிளப்பில் ஒரு 20 பேருக்கு மேலே ஒரு 100 பேர் வரைக்கும் சேர்க்கலாம். 20-25 பேர் யார் ஆக்டிவாக இருக்காங்களோ செலக்ட் பண்ணி அதில் இன்வால்வ் பண்ண வைங்க. அவங்களுக்கு வேண்டிய தலைமை பண்பு பயிற்சி, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்யும்போது அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய ரேலி நடத்துறது, அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்க செய்ய வைக்கிறது, அவங்களவே கிளாஸ் எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இந்த லயன்ஸ் பேரியக்கம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து விட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எங்களுடைய லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சி மணிகண்டன் சார் அவர்களை இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை திறந்து வைத்து ஒரு சிறப்பை வைத்ததன் அடிப்படையில் ஒரு சீஃப் கெஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சிறப்பு விருந்தினருடைய வாழ்த்துறை அன்று சிறப்பு விருந்தினருடைய சிறப்புரை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். குட் மார்னிங். ரைட், சந்தோஷம். போற்றுதலுக்குரிய இந்த பள்ளியின் தாளாளர் ஃபாதர் பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக பிரசித்தமாக ஏற்பாடு செய்த திருமங்கலம் சிட்டி அரிமா சங்கத்தின் இந்த ஆண்டு லியோ கிளப் டிசி சதீஷ் பாண்டியன் அவர்களே மற்றும் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, உண்மையிலேயே இந்த லயன்ஸ் கிளப்புங்கிறது 1917 மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. சர்வீஸ்க்காக மட்டுமே. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகம் என்பது பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளுக்காக படைக்கப்பட்டது, நம்மளுக்காக மட்டுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய மனித தான் அதிகமாக இந்த உலகத்தை நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த சமுதாயத்திற்கு எதனாலும் நாம் செய்ய வேண்டும் என்பதை உயிரின் நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் என்னை கேட்டலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ்லேயே அதிக சர்வீஸ் இந்த உலகத்திலே யார் பண்ணுறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான். உங்களை தனிவனுங்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏன்னா அதிகமாக சர்வீஸ் பண்ணுறது, ஏன்னா ஒரு மாணவன் பருவத்தில் அவருடைய வீட்டில் இருக்கிற நேரத்தை காட்டிலும் பள்ளியில் இருக்கிற நேரங்கள் தான் ஜாஸ்தி.
அவர் வந்து ஒரு நல்ல மாணவராக உருவாக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து உறுதுணையாக இருக்கீங்க. ஏன்னா வருடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்களை நீங்கள் வந்து பயிற்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஏணிப்படி மாதிரி. உங்கள் மேலே ஏறி நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் எப்பயுமே ஒரு 20 வருஷம் ஆனாலும் அதே இடத்துல இருந்து எங்களை மாதிரி பல மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய சேவையை செய்கின்ற நீங்கள் தான் எங்கள் லைன்ஸ் கிளப்புக்கு மேலெல்லாம் ஒரு ஆட்கள் இருக்கிறாருன்னா அது ஆசிரியர் பெருமக்கள் தான். மிக அருமையாக உண்மையிலே ரொம்ப இந்த பள்ளிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சிட்டியில் உள்ள நிறையா ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா காற்றே நாங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் வெளியில் போனால் கூட காற்று கிடைக்காது, உள்ளுக்குள்ளே இருந்தாலும் காற்று கிடைக்காது. ஆனால் மிகவும் இயற்கையாக இப்படி ஒரு சூழ்நிலையில், ஏன்னா குழந்தைகளுக்கு இதுதான் வேண்டும். ஏன்னா அவங்க வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழணும். கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ளெல்லாம் காற்றே கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னென்னா போனால் இப்போ ஏசி ஸ்கூல் வந்துருச்சு. ஏசி ஸ்கூலில் அவங்க படிச்சுட்டு வெளியில் ஒரு சின்ன வெயில் கூட தாங்க முடியல. படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பஸ்ஸும் ஏசி பஸ்ஸு, கிளாஸு ஏசி பஸ்ஸு, திருப்பி வீட்டுக்கு போனோன்னு ஏசியிலே தூங்கிட்டாங்க. ஆனால் ஒரு வேலைன்னு வரும்போது வந்து பார்த்தா அவங்களால சுத்தமாக வந்து பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையில் மிக சிறப்பாக நான் பார்த்தேன். ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் மிக சிறப்பாக அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்மையிலேயே எங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டுன்னு நிறையா ப்ராஜெக்ட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சுற்றுச்சூழல் சூழ்நிலையை வந்து தூய்மையாக வைத்து கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கார்ப்பரேஷன் ஆகட்டும், முனிசிபலாக தான் இருக்கட்டும், நம்மளுடைய வேஸ்ட்டை அப்ரூவ் படுத்துறது வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா குழந்தைங்க எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குப்பையுமே ஒரே மாதிரி போட்டுரும். ஆனால் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க எந்தெந்த குப்பை எது எதில் போடணும். 3 பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. எந்தெந்த குப்பை எது எதில் போடணும், டெய்லி வேஸ்டான குப்பைகள் எது போடணும், பிளாஸ்டிக்கான கழிவுகளை எதில் போடணும்னு. உண்மையிலேயே இது படிச்சுட்டு இருக்கும் போதே இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸிபிஷனுங்கிறது தனி ஒருவராலும் செய்யலாம், 4-5 பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து மற்றவர்களுக்கு நான் என்னென்ன கற்றுக்கிட்டேங்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த எக்ஸிபிஷனே. அதனால் நீங்கள் ஒரு 4 பேர் பண்ண ஒரு அறிவியல் ஒரு எக்ஸிபிஷனை எல்லாருமே பல்வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதை கற்றுக்கிறதுக்காக உண்டு பண்ணது. உள்ள நியூட்டன்ஸ் 3rd லா, உண்மையிலேயே நம்ம வந்து கரண்ட் எதன் மூலியமாக கிடைக்கிறது, என்னென்ன எனர்ஜி, ஹைட்ரல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இது மாதிரி பல விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுறேன். நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள் தான் எல்லாம் சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஸ்கூலில் உட்காடுறதுக்கு ஸ்கூலில் சேர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்கூலில் இருந்து இன்றைக்கி நாட்டிலேயே வந்து ஒரு உயரிய பதியனான நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியாவோட ஜனாதிபதியாக இருந்து வந்திருக்கார். அவர் சொன்னதான், பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பது. அதனால் இன்றைக்கு மாணவ செல்வங்கள்லாம் அவர் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து, ஏன்னா அவர் மாதிரி ஒரு சயின்ஸில் வந்து ஒரு பெரிய ஆட்களை நம்ம இனிமேல் பார்க்கறது வந்து மிக அபூர்வமானது. ஏன்னா ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு குட்டி தீவில் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் இருந்து படித்து ஒரு சயின்ஸில் ஒரு ஆர்வமாக இருந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருக்கார். அதே மாதிரி எங்களோட இயக்கத்துலேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லைன்ஸ்லேயும் குழந்தை செல்வங்களுக்கு, ஏன்னா படிப்பில் நிறையா பேர் வந்துடும். இன்றைக்கி ஸ்கூல் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜுக்கே வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. காலேஜ் படிப்பு படித்து முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிறதுலேருந்து யாருமே கேள்வி கேட்கப்படுறது இல்லைங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னே உங்களோட மார்க்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் 90 மார்க்கு, 80 மார்க்கு, 70 மார்க்கு, நீங்கள் 100 மார்க்கு, அந்த மார்க்கை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படிப்பில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு தான் எக்ஸிபிஷன் அங்கே இன்டர்வியூவில் பார்ப்பீங்க. நீங்கள் 90 மார்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் 60 மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை குழுக்களாக சேரும் போது எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்கிற ஹேபிட் வந்து உங்களுக்குள்ளேயே வருங்க. அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வர்றதுக்காக தான் எங்களுடைய லியோ கிளப், எங்களுடைய டிசி சொன்ன மாதிரி, சதீஷ் பாண்டியன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதிலே ஆல்ஃபா ஒமேகான்னு இருக்குது.
ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 வயது முதல் 18 வயது வரைக்கும் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்க ஒமேகா. அதுக்கு கீழே 4 வயது முதல் 12 வயது வரைக்கும் இருக்கும்போது கப் கிளப்னு இருக்குது, லயன்ஸ் கப் கிளப்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிறு வயது முதலே அவங்களுக்கு வந்து லவ் டு சர்வீஸ் பண்ணுறதை அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக செய்ய வேண்டும், அது ஒரு வேலையாக இல்லாமல் சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்பதற்காக லவ் டு சர்வீஸ் ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்காக நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரோக்ராம் இருக்குதுங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, நம்மளோட தமிழ்நாடு லெவலில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் போஸ்டர் கான்டெஸ்ட் நாங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு இளங்கோவன் அவர்கள் தான் அதுக்கு டிசி சேர்மனாக இருந்தார். பல்வேறு ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து பீஸ் போஸ்டர்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சு அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதுக்கு வந்து குழந்தைகளுக்காக பரிசுலாம் நாங்கள் வந்து கொடுக்குறோங்க. உங்களோட ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இணைத்துக்கோங்க. பல்வேறு போட்டிகளும் நாங்கள் வந்து நடத்திக்கிறோம். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் இதை வந்து திறந்து வைத்தது. ஏன்னா எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டருக்கு போயிட்டோம். ஆனால் கம்ப்யூட்டரில் ஒரு கீபோர்டு ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ஏ எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குலாம் நீங்கள் தடவிக்கிட்டே இருப்பீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு. நாங்களாம் அப்போல்லாம் 8th முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து டைப் கிளாஸுக்கு போயே ஆகணும். நான் படிக்கிற காலத்தில் 8th முடிச்சிட்டோமா இல்லை 10th முடிச்சிட்டோம்னா 10th முடிச்ச லீவில் கண்டிப்பாக வந்து டைப் கிளாஸ் போயிட்டே இருக்கணும். ZY XW VU TS RQ PO NM LKJ IHG FED CBA இது என்னன்னு கேட்டிங்கன்னா ABCD தலைகீழாக சொல்கிறது. இது டைப் கிளாஸில் மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் 10ஆம் கிளாஸில் டைப்பில் சொல்லி கொடுத்தது இன்னும் என் மனசுலேயே இருக்குது. ஏன்னா அந்த இதில் வந்து டைப் கிளாஸில் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து நல்ல பலமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய கீபோர்டெலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் டைப் கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து நல்ல பலமாக இருக்கும். உங்களோட மனசு வந்து நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும். பிற்காலத்தில் வந்து நீங்கள் போகும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதர் அவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த. ஏன்னா நிறையா ஸ்கூலில் வந்து இப்போ வந்து டைப் ரைட்டிங்கே கிடையாது, டைப் ரைட்டிங் மிஷினே எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு 2 இது தள்ளி தான் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் இப்போ வரைக்கும் இருக்குது. முன்னாடிலாம் கூட்டம் நிரம்பி வழியும், இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா அது மேலே உள்ள ஆர்வம் வந்து குறைந்து போட்டது. அதனால் இப்போ ஸ்கூலில் இருந்தே அந்த ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வர்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு எங்கள் இயக்கத்தினால் முடிந்த உதவியும் கண்டிப்பாக தாராளமாக வருங்காலத்தில் வந்து கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா திருமங்கலம் சிட்டி அரிமா சங்கம் தான் இந்த திருமங்கலத்தில் வந்து முதல் ஆரம்பிக்கப்பட்ட லைன் சங்கமானது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக இந்த பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் சதீஷ் பாண்டியன் திருமங்கலம் சிட்டி அரிமா சங்கத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம்
0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து கள்ளிக்குடி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மேடம், நன்றி மேடம். அவங்க நாங்கள் ஃபோன் பண்ணோன்னே, ஃபாதர் கட்டாயம் நான் எங்கள் குழந்தைகளே உங்கள் ஸ்கூலுக்கு அழைச்சோன்னு சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நமது காரியாப்பட்டி அமலா பிரைமரி ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அரு சகோதரி விக்டோரியா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மிக நன்றி சிஸ்டர். அடுத்ததாக காரியாப்பட்டி உள்ள அமலா கான்வென்ட், அந்த சிஸ்டர் ஏற்கனவே ஸ்கூலில் போய் தெரியும், சிஸ்டர் ஜார்ஜ் ஏற்கனவே இந்த ஸ்கூலுக்காக நிறைய உழைச்சாங்க. நாங்கள் கேன்வாஸ் போகும்போதுல அவங்களும் கூட ஓடிடுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே ஓடியாந்து வாங்க ஃபாதர் சொல்லி எல்லா வீடுகளுக்கும் குழந்தை இருக்குதா அப்படின்னு பார்த்து உழைத்து அந்த உள்ளம் சிஸ்டர் ஜார்ஜ். தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் வந்ததுக்கு. அடுத்ததாக சிஸ்டர் கிறிஸ்டி, சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் எலிசபெத் ராணி, இவங்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்காக ஜெபிக்கின்ற உள்ளங்கள். எப்பயுமே இந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கின்ற உள்ளங்களை நான் வாழ்த்த வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அடுத்ததாக சென்ட் ஜோசப் ஸ்கூல் சிஸ்டர் பெட்சி, அவங்க வர முடியல. அந்த ஸ்கூலாக வந்திருக்கின்ற அந்த டீச்சருக்கும் அந்த மாணவ மாணவிகளுக்கும் அன்புடன் வரவேற்கின்றேன். வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக சென்ட் மேரிஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் வெல்கம் யூ. உங்களுடைய கரஸ்பாண்ட் வர முடியல. பிரின்சிபால் இமாக்குலேட் அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக ஃபாதர் நான் எங்களுடைய டீச்சரையும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் உங்கள் பள்ளி முதல்வர்களுக்கும் உங்கள் பள்ளியின் தாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்ததாக மிஷன் ஸ்கூல் சாரை கூப்பிட்டேன், சார் கட்டாயம் வந்தாங்க, அவங்களுடைய குழந்தைகளோடு வந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக சென்னம்பட்டி HM மனோகர் சார், நான் ஃபோன் பண்ண மாதிரி ஃபாதர் கட்டாயம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சது உங்களுக்கு நன்றி சார், வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது பள்ளியின் ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் அனைவருக்கும் வருக வரவேற்று அவர்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமது ஸ்கூல் சார்பாக ஷீல்டும் ஒரு ஷாலும் அணிவிக்கப்படும். முதலாக நம்மளுடைய மணிகண்டன் சார், அதான் மணிகண்டன் சார் ஷீல்டு ரமேஷ் சார் வழங்குவார். ரமேஷ் சார் ஷீல்டு வாங்க. திருமங்கலம் சிட்டி கிளப் சார்பாக இன்ஜினியர் ரமேஷ் தலைவர் அவர்கள் கவர்னர் அவர்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். ஆனால் கவர்னர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. நாங்கள் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணி வந்ததற்காக எங்களுடைய நினைவுக்காக ஒரு நினைவு பரிசு. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங். என்ன இது வந்து அஞ்சு ஸ்கூல் சேர்ந்து வந்து நடத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் போன வருஷம் வந்து திருமங்கலத்தில் வந்து பீஸ் போஸ்ட் கான்டெஸ்ட் வரைபட போட்டி 6th 7th 8th நடத்தவங்களுக்கு ஒரு போட்டி டிராயிங் காம்படிஷன் நடத்தினோம். இந்த பிரான்சி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, பிகேஎன் ஸ்கூல் கலந்துக்கிட்டாங்க. இந்த 6th 7th 8th இங்கே இருக்கீங்களா? கை தூக்கம் வைப்போம். 6th 7th 8th வந்து டிராயிங் காம்படிஷன் இந்த வருஷம் இருக்கும். நல்லா டிராயிங் உலக அமைதிக்காக ஒரு படம் வரையணும். வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் நிறையா வரும். அதை வந்து அதை நடத்துங்க. அதுமாதிரி எங்களை உள்ளே வரும்போதே சின்ன குழந்தைங்களாம் எங்களை வெல்கம் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போனோம், டைப்ரைட்டிங் கிளாஸில் வந்து ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பானது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு பேசிக்கே டைப்ரைட்டிங் தான். அந்த செல்ஃபோனில் பழகி நம்ம கண்ணே தெரியாமல் வேகமாக கண்ணாடி போட்டுருவோம். அந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து எக்ஸிபிஷனுக்கு உள்ளே வந்தோம்.
அதை தொடர்ந்து வச்சோடனே ஒரு பட்டன் அமுக்கோடனே மேலே போகுது ஒரு ராக்கெட்டு. அதனால் நாங்கள் வந்து மதுரையில் கடை வச்சுருக்கோம். அங்கே வந்து பேரண்ட்ஸு பிள்ளையெல்லாம் வந்து வாங்க வருவாங்க. அப்போ அம்மா வந்து அடிப்பாங்க, போதுண்டா எதுக்குடா இதெல்லாம் செலவழிச்சிட்டு, ஆனால் நீங்களாம் போய் பாருங்கள் பிள்ளை எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆர்வமாக இதில் கலந்துக்கிடுவீங்க. ஆனால் அதாவது எல்லோரும் சிறப்பாக கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு வந்து ஒரு நாங்கள் இன்டர் காலேஜ் செமினார் நடத்துகிற மாதிரி இன்ட்ரா ஸ்கூல் இங்கே உள்ள எல்லா ஸ்கூலையும் கூப்பிட்டு இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த இந்த நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்து, நீங்கள் தலை குனிந்து படித்தால் எங்களை மாதிரி பின்பு வந்து தலை நிமிர்ந்து வாழலாம் என்று கூடி நன்றி கூடி விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்து சாருக்கு ஷால்வும் ஷீல்டு வழங்கப்படும். சார் வாங்க. அப்படியே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் அவர்களுக்கு சால்வையும் நினைவு பரிசு அவர்களும் பாஸ்கர சேதுபதி அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய ஜோன் சேர்மன் பழனியப்பன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு இந்த மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குட் மார்னிங் சொல்லுங்கள் எல்லாரும். குட் மார்னிங். தேங்க்யூ, நன்றி. எனக்கு இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தோன்னே நான் அந்த காலத்தில் 1980, 78 நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப இதே மாதிரி உள்ள சூழ்நிலையில் இதே மாதிரி கிராமத்தில் உங்களை மாதிரி படித்து இன்றைக்கி ஒரு தொழிலதிபராகவும் லயன் சங்கத்தில் சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனாகவும் வர்றேன்னா அதே மாதிரி நீங்களும் வரணும். உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுங்க. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்கலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுங்க, பிடிச்சதை படிங்க, நல்லா வேலை பாருங்கள், நல்லா சம்பாரித்து அப்பா அம்மாவை கொடுத்து சந்தோஷமாக இருங்க. அது ஆண் மகனாக இருக்கட்டும், பெண் மகனாக இருக்கட்டும், பல ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் மிக மிக ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இங்கே ஃபாதர் பெரியசாமி அவர்கள் நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த திருமங்கலம் சிட்டி கிளப்பானது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க வந்து உங்கள்கிட்டையும் நீங்கள் அவங்க மூலமாக சில உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம், படிப்பு சம்பந்தமாக நிறைய பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். 31 வருஷம் முடிஞ்சு 32 வருஷத்தில் அடியெடுத்து வைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லியோ கிளப்பில் சேர்ந்து நீங்களும் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பல வகையில் பல பேருடைய பழக்க வழக்கங்கள் நட்பு கிடைக்கும். அந்த கிளப்புக்கு இப்போ இந்த வருஷத்துக்கு இன்ஜினியர் ரமேஷ் அவர்கள் தலைவராக இருக்காங்க. சதீஷ் பாண்டியன் வந்து பர்மனெண்ட்டாக அவர் இருக்கார். அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு, எம்இ படிச்சிருக்காரு. படிச்சுட்டு லயன்ஸ் கிளப்புக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கிறாரு. அவர்னால எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை திறந்து உங்களை மாதிரி குழந்தைகளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு மிகவும் நன்றி தெரிவித்து இந்த பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பள்ளியின் சார்பாக பொன்னாடு அணிவிக்கப்படுகின்றன. சிஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் அழைக்கின்றேன். சிஸ்டர் வாங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். சிட்டி கிளிப் சார்பாக ஷால் நினைவு பரிசு வழங்கப்படும். ரமேஷ் சார் அவர்கள். கேபினட் ட்ரெஷரர் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடங்களில் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக இதில் வந்து ரொம்ப நம்ம பாராட்டுறது பேரண்ட்ஸை தான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க இந்த குழந்தைகள் கேட்ட பொருள்களை சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக பண்ணி கொடுத்த பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுகளுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு அந்த அளவு தான் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும். பட் இங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு மேலே வளரும்போது இதை மிக அழகாக பயன்படுத்தி சிறப்புற வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சாருக்கு இப்பொழுது கள்ளிக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மேடத்தை அன்புடன் அழைக்கின்றேன். திருமங்கலம் சிட்டி
திருமங்கலம் சிட்டி கிளப் சார்பாக ரெண்டாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இவர் நல்ல ஒரு அருமையாகவும் செயலாற்றி கொண்டார். நான் கேட்கும் போதெல்லாம் ஃபாதர் நான் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன சதீஷ் சாரும் ரமேஷ் சாரும். இப்பொழுது அவரை வாழ்த்து அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஒரு பள்ளி தான் வந்திருக்குன்னு நினச்சேன். நிறையா பள்ளியிலேருந்து மாணவர்கள் வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. லைன்ஸ் சங்கம் என்றாலே வி சர்வ், அதாவது நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதன்படி இந்த ஸ்கூலுக்கு இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட்டு நல்ல எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பரிசும் வழங்கப் போகிறோம். அதுபோக பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் நினைவு பரிசும் வழங்கப் போகிறோம். மாணவர்கள் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இனிமேல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், பரிசுகளை வெல்லுங்க, நல்லா படிங்க. முக்கியமாக நான் இந்த பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைய நல்லா படிக்கணும்னா மொபைலை கையில் கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக சொல்கிறேன், மொபைலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கையில் கொடுக்காதீங்க, நல்லா படிக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நமது அருகில் இருக்கின்ற அமலா பிரைமரி ஸ்கூலின் தலைமை ஆசிரியர் அலுவலக விக்டோரியா அன்புடன் இருக்கின்றேன். அவங்க வந்து இந்த ஷாலும் சீல்டும். அடுத்ததாக சென்னம்பட்டி தலைமை ஆசிரியர் மனோகரையும் கூப்பிடுறேன். வாங்க சார். மிஷின் சார் வாங்க. ஹெச்எம் சார் வாங்க. 3 பேர் இருக்காங்க, 3 பேர்த்துக்கு சால் போச்சு விட்டுடலாம். சிஸ்டர் கிறிஸ்டி வாங்க. எலிசபெத் ராணி சார் வாங்க. மனோகர் சார் வாங்க, ஷீல்டு கொடுங்க. சார் ஷீல்டு கொடுங்க. சார் வாங்க. சதீஷ் சார் வாங்க. சிஸ்டர் ஸ்டெல்லா வாங்க. எலிசபெத் சிஸ்டர் சரி கொடுங்க. ஷீல்டுக்கு சிஸ்டர் கொடுப்பாங்க. சிஸ்டர் ஷீல்டு கொடுங்க. கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் வாத்தியார், மிக அற்புதமான நண்பர். லைன்ஸ்க்கு மிக அருமையாக இந்த குழந்தைங்க, அதாவது ஃப்யூச்சரில் குழந்தைங்க நல்லா வருன்ற ஒரு நம்பிக்கையோடு ரொம்ப சிரத்தை எடுத்து நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்க அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி எங்கள் ரீஜன் சென்டர் சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடை போத்துகிறோம். இந்த பள்ளியை சிறப்பாகவும் இந்த ப்ரோக்ராமை மிக அழகாக பண்ணி கொடுத்த எங்கள் ஃபாதர் அவர்களுக்கு எங்கள் ரீஜன் சேர்மன் வாழ்த்து தெரிவிக்கிறார். அடுத்ததாக எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா? சவுண்டா சாப்பிட்டீங்களா? வெரி குட். பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, உங்களுடைய டீச்சர்ஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சவுண்டா நல்லா. இப்பொழுது நீங்கள் எல்லாம் லைனாக அங்கே போய் ஃபஸ்ட்டு உங்கள் நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க எங்கே ஃபஸ்ட்டு போகணும், எங்கே செகண்டு போகணும். தயவுசெய்து அந்த டீச்சர்ஸு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் கைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்கூலும் அப்படி போங்க லைனாக. ஃபஸ்ட் சென்னம்பட்டி போங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.